வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக அரசின் முடிவுரைக்கான கவுண்டன் தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நெல்லை வழியாக தாம்பரத்திற்கு அம்ரி பாரத் ரயிலை இயக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டபுள் இன்ஜின் என்னும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது. டபுள் இன்ஜின் நுழையாத மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் இயற்கையை என்று சூரியனை மறைத்து விட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரை. எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்தோம் என்பது உண்மைதான். தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் அமமுகவின் நலனுக்காகவும் கூட்டணியில் இணைந்தேன் என டிடிவி தினகரன் உரை. 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 14 லட்சம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி நிதியாக வழங்கியுள்ளார். தாம்பரத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக அரசின் முடிவுரைக்கான கவுண்டன் தொடங்கிவிட்டது என்றும் தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என்றும் மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத மாதா கி ஜெய் என கூறி உரையை தொடங்கினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, டிடிவி தினகரன் ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்று பேசினார். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பெயர்களை கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இளம் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என தெரிவித்தார். அதன் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் எனது முதல் பயணம் இது எனவும் பொங்கலுக்கு பின் சிறப்பான ஆனந்தம் நிறைந்திருக்கிறது எனவும் பொங்கல் பண்டிகை, எம்ஜிஆர் பிறந்த நாள் உள்ளிட்ட சிறப்பான நாட்கள் உள்ள மாதத்தில் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளேன் எனவும் மதுராந்தகத்தில் உள்ள ஏரி காத்த ராமரை வணங்குகிறேன் எனவும் தமிழ்நாட்டின் நலனிற்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த மாமனிதர் எம்ஜிஆர் என்றும் இங்கு கூடியுள்ள கூட்டம் நாட்டிற்கு ஒரு செய்தி சொல்கிறது. தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என்பதுதான் எனவும் மோசமான திமுக ஆட்சியிலிருந்து தமிழ்நாடு விடுபட துடிக்கிறது எனவும் தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியை விரும்புகிறது என்றும் தெரிவித்த அவர் திமுக அரசின் முடிவுரைக்கான கவுண்டன் தொடங்கிவிட்டது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நெல்லை வழியாக தாம்பரத்திற்கு அம்ரி பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி இயக்கி வைத்தார். நாகர்கோவிலிருந்து நெல்லை, மதுரை, பழனி, கோவை, சேலம் வழியாக மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் சுற்றுலா தலம் அருகே உள்ள நியூ ஜல்பைகுரி நகருக்கு ஒரு அம்ரி பாரத் ரயில் போக்குவரத்து கடந்த வாரம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நெல்லை வழியாக தாம்பரத்திற்கு மேலும் ஒரு அம்ரி பாரத் வாராந்திர ரயில் இயக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு திருவனந்தபுரம், தாம்பரம், அம்ரி பாரத் அறிமுக ரயில் உள்ளிட்ட ரயில்களின் போக்குவரத்தை தொடங்கி வைத்துள்ளார். இந்த ரயில் குழித்துறை, நாகர்கோவில் டவுன், வள்ளியூர் வழியாக நெல்லை சந்திப்பிற்கு மதியம் 1:20 மணிக்கு வந்து 1:25 மணிக்கு புறப்படுகிறது. தொடர்ந்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்திற்கு இரவு 11:45 மணிக்கு வந்தடைகிறது. இந்த ரயிலில் 11 தூங்கும் வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு பெட்டிகள், 8 உட்காரும் வசதி கொண்ட முன்பதிவு இல்லாத பெட்டிகள், 2 மாற்றுத்திறனாளிகள் பெட்டி, ஒரு உணவு கூட பெட்டி என மொத்தம் 22 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் என்றும் இந்த ரயிலுக்கான கிழமைகள், நேர அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தென்னகர ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரம் செல்லும் அம்ரி பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும், நாகர்கோவிலிருந்து மங்களூரு செல்லும் அம்ரி பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும், திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரம் செல்லும் அம்ரி பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும், நாகர்கோவிலிருந்து மங்களூரு செல்லும் அம்ரி பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும், திருவனந்தபுரத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு சிர்லா பள்ளிக்கு செல்லும் அம்ரி பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும்
பிரதமர் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டபுள் என்ஜின் என்னும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்றும், டபுள் என்ஜின் நுழையாத மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் செல்லும் டபுள் என்ஜின் என்னும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்றும், மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மத்திய பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்துதான் தமிழ்நாடு வரலாறு பேசும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்றும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் சொல்லும் டபுள் என்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் என உங்கள் டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும், டெல்லியின் ஆவணத்திற்கு தமிழ்நாடு தலைகுனியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் இயற்கையை இன்று சூரியனை மறைத்துவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது மதுராந்தகத்தில் நடக்கும் என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் என்ன பேசப் போகிறார் என நாடே உற்றுநோக்கி கொண்டிருக்கிறது எனவும், என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பதால் இயற்கையே இன்று சூரியனை மறைத்துவிட்டது எனவும், நம்மை எதிர்ப்பவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் உரியவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் எனவும், திமுகவின் 4 முக்கால் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எஞ்சியது துன்பமும் வேதனையும் தான் என்றும், ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய அவர், இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும், திமுகவின் 4 முக்கால் ஆண்டு ஆட்சியில் அவர்களின் ஒரே சாதனை ஊழல் மட்டும்தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தல் திமுகவிற்கு இறுதி தேர்தல், தீய சக்தி திமுகவை நீக்குவோம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அம்மா கண்ட கனவை நிறைவேற்றுவோம் எனவும் தெரிவித்த அவர், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தல், ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தல் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்றும், அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று பல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்தோம் என்பது உண்மைதான் என்றும், ஆனால் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் அமமுகவின் நலனுக்காகவும் பிரதமரின் அழைப்பை ஏற்று மீண்டும் அம்மா ஆட்சியை மலர செய்ய இந்த கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளரும் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான எடப்பாடி கே பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் டிடிவி தினகரன் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் நடக்கும் மக்கள் விரோத ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வர அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி விரும்பினார். இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எடப்பாடி கே பழனிசாமியை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்குள் வந்துள்ளோம் என்றும், நாங்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியில் வந்தவர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டனர் என்றும், எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் அமமுகவின் நலனுக்காகவும் பிரதமரின் அழைப்பை ஏற்று மனதில் இருந்த எல்லா கோபம் தாபங்களையும் விட்டுவிட்டு மீண்டும் அம்மா ஆட்சியை மலர செய்ய இந்த கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 14 லட்சம் கோடியை நிதியாக பிரதமர் நரேந்திர மோடி அளித்துள்ளார் என்றும் தாம்பரத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் கூட்டணியில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்று பேசிய பின்னர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றினார்.
அப்போது நரேந்திர மோடி சென்னைக்கு வந்ததும் சூரியன் மறைந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் கூடுகிறது. சூரியன் இல்லவே இல்லை. இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம் என்றும் ஆட்சி மாற்றம் நிச்சயம் உறுதி. அதற்கான வேலையை பிரதமர் நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை, சனாதனத்தை ஒழிப்போம் என கூறுகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஆட்சியை ஒழிக்க வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு தந்துள்ளார்கள். 11 வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்துள்ளார்கள். இந்த 11 ஆண்டுகளில் ரூபாய் 14 லட்சம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு நிதியாக அளித்துள்ளார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் ஆதம் சாயுப் தெருவில் காங்கிரஸ் கமிட்டி வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாரூக், மதரம் மாகாணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்தும் புதிதாக வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுள்ள காங்கிரஸ் கமிட்டியின் கிழக்கு மாவட்ட தலைவர் பாரூக், மதரம் மாகாணி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்ட சென்றனர். அவர்களை ராயபுரம் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வீட்டு காவலில் வைத்தனர். அப்போது தமிழகம் வரும் நரேந்திர மோடியே திரும்பி போ, 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கி தமிழகத்தை வஞ்சிக்காத என கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் காங்கிரஸ் கமிட்டியின் கிழக்கு மாவட்ட தலைவர் பாரூக், மதரம் மாகாணி வீடு மற்றும் தெருக்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் தற்சமயம் பணிபுரியும் 29 மருத்துவர்களின் எண்ணிக்கையை 50ஆக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் சங்கரரையா தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஜீவானந்தம், சந்திரசேகரன், வழக்கறிஞர் செல்வகுமார், கணேசன், இதயதுல்லா, கலையரசி, வேல்முருகன், ரவிராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கருப்பையன், ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் குமரகுரு, கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 1952ஆம் ஆண்டு 2 ஏக்கர் 25 சென்டர் பரப்பளவில் துவங்கப்பட்ட அரசு மருத்துவமனையின் பரப்பளவை 10 ஏக்கர் நிலப்பரப்பில் விரிவுபடுத்த வேண்டும். நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்லும் மருத்துவமனையில் தற்சமயம் பணிபுரியும் 29 மருத்துவர்களின் எண்ணிக்கையை 50ஆக உயர்த்த வேண்டும். 224 படுக்கை வசதியுடன் செயல்படும் மருத்துவமனையில் 500 படுக்கை வசதிகளாக உயர்த்த வேண்டும். பிரசவ முன் கவனிப்பு, பின் கவனிப்பு அறைகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். பின் அறையில் உடல்களை பாதுகாக்கும் வசதியை ஏற்படுத்த வேண்டும். டயாசிஸ் பிரிவு, எலும்பு முறிவு பிரிவு, இருதயம், நுரையீரல், சர்க்கரை நோய், கண், காது, மூக்கு போன்ற சிறப்பு பிரிவுகளில் பணிபுரியும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மாதனூர் ஒன்றியம் திருமலைக்குப்பம் ஊராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் நிழற்கூடம் கட்டும் பணியை ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி தொடங்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தின் நிதியிலிருந்து ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் திருமலைக்குப்பம் ஊராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக பயணிகள் நிழற்கூடம் கட்டுவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜையில் ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் ஐயனூர் அசோகன், பாலுர சாமிநாதன், பாண்டு, கௌரி சங்கர், காந்திராஜ், ராஜ்குமார் உட்பட திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் விசிலை வழங்கினர்.
தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதை வரவேற்கும் விதமாகவும் பொதுமக்களிடம் தங்களது சின்னத்தை கொண்டு சேர்க்கும் விதமாகவும் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய 2500 விசில்களை இலவசமாக வழங்கி விசில் ஊதி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்து நிலையத்தில் இருந்த நடத்துனர்களிடம் விசில் வழங்கி ஊத வைத்தனர். இதனால் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முழுவதும் சிறிது நேரம் விசில் சத்தம் ஒலித்ததால் பரபரப்பு நிலவியது. கும்மிடிப்பூண்டியில் அடிதடி வழக்கில் கைதான ரவுடியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த அண்டவாயில் கிராமத்தைச் சேர்ந்த அண்டவாயில் விஜி என்பவர் மீது 18 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கும்மிடிப்பூண்டி காவல் நிலைய பி பிரிவு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக விஜி உள்ளார். கடந்த மாதம் அடிதடி வழக்கில் அண்டவாயில் விஜி கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கொலை முயற்சி உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறை பரிந்துரையின் பேரில் அண்டவாயில் விஜயை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவிட்டார். இதையடுத்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவு நகல் சிறையில் உள்ள விஜயிடம் வழங்கப்பட்டது. வாலாஜாபேட்டை அடுத்த காவிரிப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் தி ஒயாசிஸ் பப்ளிக் ஸ்கூல் என்ற தலைப்பில் பள்ளியில் 1000 ஆண்டுகளில் இந்தியா என்ற தலைப்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த காவிரிப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் தி ஒயாசிஸ் பப்ளிக் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளியில் 7ஆம் ஆண்டு பெருவிழா தாளாளர் மகேந்திரவர்மன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்தியாவை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை வளர்க்கும் விதமாக 1000 ஆண்டுகளில் இந்தியா என்ற தலைப்பில் மாணவர்கள் நடனமாடி மகிழும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எட்டயபுரத்தில் ஹோட்டலின் கதவை உடைத்து 2,03,875 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அடுத்த இளம்புவனம் செண்பக நகர் பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமியின் மகன் கருப்புசாமி என்பவர் எட்டயபுரத்திலிருந்து கோவில்பட்டி செல்லும் சாலையில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் மளிகை கடைக்கு கொடுக்க வேண்டிய 2,03,875 ரூபாயை ஹோட்டலில் வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் வழக்கம் போல் கருப்பசாமியின் மாமனார் காலையில் ஹோட்டலை திறந்து பார்த்தபோது ஹோட்டலின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஹோட்டலில் வைத்திருந்த 2,03,875 ரூபாய் கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே தனது மருமகனுக்கு தகவல் அளித்ததின் அடிப்படையில் விரைந்து வந்த கருப்பசாமி கொள்ளை சம்பவம் தொடர்பாக எட்டயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் எட்டயபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்வேல் குமார், துணை ஆய்வாளர் செந்தில்வேல் முருகன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டதுடன் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை பதிவு செய்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அவிநாசியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்தநாள் விழாவை அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனரும் தேசிய தந்தையுமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்தநாள் விழா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பேருந்து நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் தேனி காளிமுத்து தேவர் மற்றும் மாவட்ட தலைவர், துணைத் தலைவர், மாவட்ட பொறுப்பாளர்கள், புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் என 100க்கு மேற்பட்டோர் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தமிழக வெற்றி கழகத்திற்கும் விரும்பிய சின்னம் கிடைத்ததை கொண்டாடும் விதமாக மயிலாடுதுறையில் தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் விசில் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தலில் போட்டியிட விசில் சின்னம் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் அக்கட்சியினர் கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை ஏற்ற தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் வழங்கியது.
இந்நிலையில் விரும்பிய சின்னம் கிடைத்ததை தமிழக வெற்றி கழகத்தினர் மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைவர் கோபிநாத் தலைமையில் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் விசிலை வழங்கி கொண்டாடினர். கையில் விசில் கிடைத்தவுடன் சிறுவர்கள் ஊதி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் நகர செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குளத்தூர் தாலுகா தெம்மாவூர் வடக்கு தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா தெம்மாவூர் வடக்கு தெருவில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தில் கழிவுநீர் வாய்க்கால் இல்லாததால் சாலைகளிலேயே கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் கொசுக்களினால் டெங்கு காய்ச்சல், மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், வருவாய் ஆய்வாளர், ஊராட்சி நிர்வாகத்திடமும் பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஏற்கனவே இந்த கிராமத்தில் சாலையின் மேற்கு புறத்தில் 3 அடி ஆழத்தில் கழிவுநீர் கால்வாய் சென்றதை தனிநபர்கள் தூர்த்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் கழிவுநீர் செல்வதற்கு வழியில்லாமல் சாலையில் தேங்கும் கழிவுநீரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தெம்மாவூர் வடக்கு தெருவில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தனிநபருக்காக அமைக்கப்படும் கழிவுநீர் குழாயை தடுத்து நிறுத்தி கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். கழிவுநீர் கால்வாய் அமைக்க ஊராட்சி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஊராட்சி நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். தாராபுரத்தில் பழுதடைந்த அங்கன்வாடி கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜின்னா மைதானம் பகுதியில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே பழுதடைந்த நிலையில் உள்ளதாக சமூக நலத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தரப்படும் அல்லது பராமரிப்பு செய்து அதே இடத்தில் மீண்டும் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்திருந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் நகராட்சி 6வது வார்டில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையம் 5வது வார்டு பகுதியில் சிறிய வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. குறுகிய அறையில் நாளுக்கு நாள் குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்து தற்போது 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒரே இடத்தில் நெருக்கடியான சூழலில் அமருவதற்கு இடமின்றியும் மூச்சு விடுவதற்கு குழந்தைகள் சிரமப்படுவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அங்கன்வாடியா சிறைச்சாலையா எனவும் பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நிலையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சையது அபுதாஹிர் தலைமையிலும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முகமது இலியாஸ் முன்னிலையிலும் 40க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தாராபுரம் தொகுதி தலைவர் மன்சூர் அலி, துணைத் தலைவர் முகமது இர்பான், செயலாளர் முகமது இஸ்மாயில், செயற்குழு உறுப்பினர் சிக்கந்தர் பாதுஷா, 6வது வார்டு கிளை தலைவர் ஆஷிக் இக்பால், 5வது வார்டு கிளை செயலாளர் முகமது சாலி உட்பட பலர் கலந்து கொண்டனர். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வரும் திங்கட்கிழமை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் போராட்டக்காரர்கள் உறுதிபட தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே லாலாபேட்டை பகுதியில் காவிரி ஆற்றில் லட்சக்கணக்கான காகங்கள் ஒரே நேரத்தில் குவிந்து மீன்களை வேட்டையாடிய காட்சிகள் காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. தமிழகத்தில் பொதுவாக சிறிய மற்றும் பெரிய நீர்க்காகங்கள் காணப்படுகின்றனர். இந்த காகங்கள் கடற்கரை பகுதி மற்றும் மலையோரம் நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள மரங்களிலும் பாறைகளிலும் கூட்டம் கூட்டமாக வாழ்கின்றனர். பெரும்பாலான நீர்க்காகங்கள் சிறிய மீன்களை உணவாக உட்கொள்கின்றனர். இந்த நீர்க்காகங்கள் மீன்களை வேட்டையாடுவதற்காக கூட்டம் கூட்டமாக குவிந்து தண்ணீருக்கடியில் உள்ள மீன்களை பயமுறுத்தி மீன்கள் ஒன்றாக ஓரிடத்தில் குவியும் போது மீன்களை வேட்டையாடுகின்றனர். இந்நிலையில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூர் முதல் லாலாபேட்டை வரை உள்ள காவிரி ஆற்று பகுதியில் உள்ள மீன்களை வேட்டையாடுவதற்காக ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான நீர்க்காகங்கள் ஒரே இடத்தில் பறந்து வட்டமிட்டு மீன்களை வேட்டையாடி உண்ணும் காட்சிகள் காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. உத்தரமேரூரில் 7 வருடங்களாக மருத்துவ சேவை செய்து தரும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கின் புதிய கட்டிடத்தை ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் லக்ஷ்மி பங்காரு அடிகளார் திறந்து வைத்தார். உத்தரமேரூரில் 7 வருடங்களாக மருத்துவ சேவை செய்து வரும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி
ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் நவீன முறையிலான ஆபரேஷன் தியேட்டர் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க தலைவர் லக்ஷ்மி பங்காரு அடிகளார் பங்கேற்று கிளினிக்கின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் பங்கேற்ற லக்ஷ்மி பங்காரு அடிகளாரை மருத்துவ இயக்குனர் டாக்டர் ரமேஷ் வரவேற்றார். விழாவில் லக்ஷ்மி பங்காரு அடிகளாரின் குடும்பத்தினர், உத்தரமேரூர் பேரூராட்சி தலைவர் சசிகுமார் உட்பட உத்தரமேரூர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவிடை மருதூரை அடுத்த அணியமலை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா சாத்தனூர் அணியமலை கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் மாணிக்க விநாயகர், பூர்ணா, புஷ்பகாளம்பா சமேத சிலம்பமூர்த்தி, ஐயனார், ஆகாச காளியம்மன், நொண்டி வீரன், ஸ்ரீ முருக பெருமான், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ சப்தமாதா ஆகிய பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக 22ஆம் தேதி யாக வேள்விகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலசங்களை மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். விழாவில் சாத்தனூர் அணியமலை கிராமத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தரமேரூர் தாலுகா பெருநகர் கிராமத்தில் அமைந்துள்ள பட்டு வதனாம்பிகை சமேத பிரம்புரீஸ்வரர் ஆலயத்தின் தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா பெருநகர் கிராமத்தில் அமைந்துள்ள பட்டு வதனாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் 14 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. கொடியேற்றத்தின் முன்னதாக காலை 7 மணிக்கு கொடிமரத்தின் முன்பு பட்டு வதனாம்பிகை அம்பாள் மற்றும் பிரம்மபுரீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். அப்போது கோவில் குருக்கள் மூர்த்தி, பரமேஸ்வரன் என்கின்ற பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகத்துடன் பூஜை செய்து கொடியை ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து விழா நாட்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் சிம்ம வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை ஆகியவற்றில் அமர்ந்தவாறு உற்சவர் வீதி உலா நடைபெற உள்ளது. வரும் 8ஆம் தேதி தேர் திருவிழாவும் 9ஆம் தேதி 63 நாயன்மார்கள் வீதி விழாவும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி செய்யாற்றில் 23 கிராமத்தின் தெய்வங்கள் வந்து பிரம்மபுரீஸ்வரருடன் சேர்ந்து காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நடராஜன், குமரவேல், ஹரிஹரன், விஜயராகவன், யுவராஜன் ஆகியோர் செய்கின்றனர். கொடியேற்றும் விழாவில் பெருநகர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்களகௌரி வடிவேல் உட்பட கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு பட்டு வதனாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் தை மாத பெருவிழா என்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் அமைந்துள்ள பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாத பெருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. கொடியேற்றும் விழாவில் முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு விநாயக பெருமான், ஸ்ரீ பூதலிங்கேஸ்வரர், சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓதி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடியை ஏற்றி வைத்தனர். கொடி ஏற்றப்பட்டதில் இருந்து சாமி ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள், சமய சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் 9ஆம் திருவிழாவாக ஜனவரி 31ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் திருவிழாவாக பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற கொடியேற்றும் விழாவில் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாளை வழிபட்டனர். திருவிடை மருதூரில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேரோட்ட பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் மத்தியார்ஜுனமாகவும் திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் விளங்கும் திருவிடை மருதூரில் பெருநல மாமுளையம்மை உடனாகி ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முன்னதாக கோவிலின் வாயில் உள்ள பிரம்மாண்ட கொடி மரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிவச்சாரியர்கள் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் மேலதாள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்கவும் திருவாசக பதிகங்கள் பாடியும் கொடிமரத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. கொடியேற்றும் விழாவை தொடர்ந்து 31ஆம் தேதி 5 திருத்தேரின் தேரோட்ட விழாவும், பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரியும் வெள்ளிரத காட்சியும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். தென்னகத்து தெட்சிண துவாரகை என்று போற்றப்படும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வரும் 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்னகத்து தெட்சிணா துவாரகை என்று பக்தர்களால் போற்றப்படும் வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு வர்த்தகத்துறை அமைச்சர் TRP ராஜாவின் முயற்சி காரணமாக தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை மற்றும் பக்தர்களின் பங்களிப்போடு ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அண்மையில் பந்தர்கால் நடப்பட்டு கோவிலில் ஈசானிய மூலையில் 3500 சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமான சாலை அமைக்கப்பட்டு வருவதுடன் வரும் 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக விழாவின் இறுதிக்கட்ட பணிகளான வர்ணம் பூசுதல், சாரம் அமைத்தல், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்ட பணிகளில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற வைணவ தலமான ராஜகோபால சுவாமி கோவில் கடந்த 2010ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திமுக அரசின் முடிவுரைக்கான கவுண்டன் தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது என மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நெல்லை வழியாக தாம்பரத்திற்கு அம்ரி பாரத் ரயிலை இயக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டபுள் இன்ஜின் என்னும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது. டபுள் இன்ஜின் நுழையாத மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறக்கிறது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையால் இயற்கையை என்று சூரியனை மறைத்து விட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரை. எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்தோம் என்பது உண்மைதான். தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் அமமுகவின் நலனுக்காகவும் கூட்டணியில் இணைந்தேன் என டிடிவி தினகரன் உரை. 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 14 லட்சம் கோடியை பிரதமர் நரேந்திர மோடி நிதியாக வழங்கியுள்ளார். தாம்பரத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.